இப்படி தான் இருக்கணும்ல? நம்ம இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி முனையெல்லாம் ஒன்போல வச்சு மாதிரி ஒன்போல வச்சு அடுக்கணும். இல்லை, இதுக்கு மேலே அறுத்தா அது ஆகாது. இதுக்கு மேலே அறுத்தா ஆகாது. என்ன செய்கிற? கட்டி தீட்டிட்டு இருக்கேன். கட்டி தீட்டுறியா? தீட்டிட்டு தான் இனிமேல் இலைக்கட்டி செய்யணும். இலைக்கட்டி செய்யணும். இலையை இப்போ தெரிச்சு வைக்கணும். இலையை தெரிச்சு வைக்கணுமா? இதில் வேறு கமெண்டில் வந்து கேட்டாங்க, ஒரு பூட்டுக்கு 6 இலை அப்படின்லாம் சொல்லி கேட்காங்க. அது எப்படி? இல்லை, இது பூட்டுக்கு 2 இலை தான். இங்கே 2 தான். இது 2 தான் பூட்டுக்கு. அது வந்து வியாபாரம் விற்கிறவங்க அப்படி வச்சு விற்பாங்க. வியாபாரம் விற்கிறவங்க விற்கிறவங்க இதை நம்ம கெட்டு போன உடனே அதை கெட்டுக்குள்ள 6 இலையை வச்சு அவங்க விற்பாங்க. அவங்க பூட்டுக்கு 6 இலையை வச்சு அவங்க ஒரு ரேட் வச்சு விற்பாங்க. சரி சரி சரி. நம்ம கெட்டுறது வந்து பூட்டுக்கு 2 இலை. பூட்டுக்கு 2 இலை தான். ஆமாம், பூட்டுக்கு 2 இலை நம்ம வைக்கிறது. சரி, இந்த இப்போ ஒரு கட்டு கட்டுறல 200 இலை எத்தனை பேர் சாப்பிட்லாம்? இந்த கட்டில் ஒரு கெட்டை பொறுத்து பெரிய கட்டில் ஒரு 1000 பேர் சாப்பிட்லாம். 1000 பேர். இந்த கட்டில் ஒரு 800 பேர் குறையாம சாப்பிட்லாம். 800 பேர் சாப்பிட்லாம். 800 பேர் சாப்பிட்லாம். பெரிய கட்டில் 1000 பேர் சாப்பிடலாம். இல்லை 800 பேர் சாப்பிடலாம். 1000 பேர் சாப்பிடலாம். 1000 கூட தான் சாப்பிடலாம். அப்படியா? இந்த கட்டில் 800 பேர் தாராளமாக சாப்பிடலாம். 800 பேர் தாராளமாக சாப்பிடலாம். 800 பேர். இது வந்து என்ன வாழை ரகத்தில் உள்ள இலை? இது கதலி. கசலி. தூத்துக்குள்ள கசலி, மற்ற இலையில பூவன். என்ன இப்படி தனித்தனியாக எடுத்து வைக்க? என்ன இது? பூட்டு தெரிக்கும். தெரிச்சு வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது பூட்டு பிரித்து தான் கட்டணும். தூத்துக்குடி. ஓ, இது சின்ன இலை பெரிய இலைன்னு தனியாக பிரிக்க, சைஸ் வாரியாக பிரிக்க கட்டணும். அப்போ தான் இது மார்க்கெட்டுக்கு போகுது. ஓ, அப்போ தான் அந்த மார்க்கெட்டுக்கு அதுக்கு தனித்தனி ரேட்டு. தனித்தனி ரேட்டு. சின்ன இலைக்கு ஒரு ரேட்டு, பெரிய இலைக்கு ஒரு ரேட்டு. தெரிச்சு பூட்டு படி பிரித்து கட்டணும். என்ன இப்படிதான் விரிச்சு வச்சு சருவு வைக்கணுமா? சருவு அடுக்கணும். கெட்டுக்கு முதல்ல சருவு அடுக்கணும். இப்போ அடுக்கணும். இப்படி அடுக்கின பிறகு தான் தண்ணி தொளிச்சு அந்த ஒரு பதத்தோட வச்சு அடுக்கணும். இது சருவு கட்டு. சருவு கட்டுனா 3-4 நாள் தாங்கும். 3-4 நாள் தாங்கும். லாங் வரைக்கும் போகும் வண்டி. சரி, இது என்ன பிரிச்சு தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன்? இது என்ன? ஃபர்ஸ்ட் வெட்டி வைக்கிற 10 கீழே. இது கீழே. அந்த மேல வெட்டி வைக்கிற 6. இது மேல வர்ற 4 பூட்டியலை. 4 பூட்டியலை வெட்டி வைப்போமா? அதெல்லாம் சொறி வச்சிருக்க, கிழிச்சிடாதா இடுப்புல? கூடு இருக்கு. கட்டி கூடு இருக்கு. ஓ, நம்ம வந்து வாழையோட சருவை இப்படி கீழே வச்சு மேலே இப்படி வைக்கணும்னா வைக்கணும். அடுக்கணும். தான் அடுக்கணும். இப்போதான் அடுக்க போட்டோம். அடுக்கு. ஓ, ஒன்று மாற்றி ஒன்று அப்படி வைக்கணும். ஆமாம். இந்த மாதிரி ஒன்று வச்சாதான் அந்த இலை நம்ம அங்கே போய் சேர்றதே கிளியாதுன்னு. கிளியாது. இதான் அடுக்கிற முறை. வந்து முன்ன பின்ன இந்த மாதிரி இருக்கிறத வெட்டினா இப்படி சீவினா சேஃபாக இருக்கும். சேஃபாக நீட்டாக இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா முன்ன பின்ன அசிங்கமாக இருக்கும். இலையும் பார்க்கறதுக்கு நல்லா ஷோவாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வச்சிடணும். ஆமாம், ஃபுல்லாக அடிச்சு நீட்டாக வச்சிடணும். இனிமேல் தான் உருட்டணும். நம்ம இனிமேல் தான் நான் சருவோட வச்சு விட்டணும். ஓகேவா? ஓ, சருவலை அப்படி உள்ள அமுக்கிறவா? இல்லை, அமுக்கி விட்டா தானே சருவு வந்து முன்ன வந்து உழாது. போல அது கெட்டு பிடிக்கும். போல சேரங்களா? ஆமாம். இல்லைன்னா சருவு தடுக்கிட்டு நிற்கும். இந்த இலைக்கட்டு இப்போ அடிக்க வச்சுட்டு ஒரு ஆளே படுத்து தூங்கலாம் போலையாடா? தூங்கலாம். அந்த அளவுக்குலாம் இருக்கு. இல்லை வேற ஒரு ராத்திரி. சரி. ரெடியாக எப்படி கட்டணுமா? அதில் பொய் கட்டு கட்டணும். ஒரு பொய் கட்டு கட்டணும். 4 கட்டு கட்டணும். அதுக்கப்புறம் படிப்படியாக வச்சு. நல்லா கட்டுறியப்பா. அது எப்படியே பழகிட்டு இருந்தோன்னா அது வந்துடுது. என்ன தம்பி? பழகிடுறோம்ல, அப்படி டெய்லி கட்டுறோம்ல.
பழக்கம். இதில் போன தடவை ஒருத்தர் கமெண்டில் வந்து நீ வாழை இலை மேலே உட்காந்துருந்தல்ல அதெல்லாம் ஹைஜீனிக்காக இல்லையா அப்படிங்காங்க. அது வந்து நம்ம கடையில் போய் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் சாப்பிடுறதுல கூட அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இது அவ்வளோக்குள்ள பார்த்து செய்கிறது உட்காந்தா நம்ம மடிக்க முடியும். உட்காந்து அதை ஒன்போல சேர்த்து மடிக்கிறது தான் வேலை. சேர்த்து மடிக்கிறது வேலை. அதனால நம்ம அதை வந்து இலைய வந்து கிளிக்கலாம் முடிஞ்ச இலைய கிளிக்காதான் அது தப்பு. இத்தனைக்கு இலையில உள்ள நம்ம பண்ணல, வெளியே தானே அது நம்ம மடிக்கும். உள்ள இலைய ஒண்ணும் செய்யல. இனிமேல் வந்து அப்படி இறுக்கி நல்லா அப்படியே வரணும், இறுக்கி கட்டணும். போல கட்டணும். நல்ல நம்ம சென்ட்டை கூட்டி இழுத்து கட்டணும். ஆமா. சரி, இப்படி சுற்றி கட்டுறதுனால உள்ள இலை எதுவுமே நமக்கு கிளியும் படாத, எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. டேமேஜ் ஆகாது. நம்ம உள்ள சரு வச்சு சண்டு வச்சு கட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஆமாம். அதனால இலை எதுவுமே கிளியாது, அடிபடாது. அதுக்கு தான் அந்த சரு வச்சு உள்ள கட்டு. சரு வச்சு இதே ஒரு சில இதில் சுருள் மாதிரி சின்னதாக ஒரு 100 இலை வச்சு கட்டுவாங்கல்ல, அது வந்து லோக்கல் மட்டும் தான் போகும். லாங்ல இது வந்து ஒத்து வராது. இது லாங் எங்கனாலும் சென்னை வரைக்கும் அனுப்பிக்கலாம். சென்னை வரைக்கும் அனுப்பிக்கலாம். அதுக்கு தான் சரு வச்சு கட்டுவாங்க. இல்லை பெங்களூர்னாலும் அனுப்பலாம். அதுனா இப்போ லோக்கல் மட்டும் போகும். ஏன்னா தாங்காது. இதுனா ஒரு 3-4 நாள் வரைக்கும் தாங்கும். சரு வச்சு கட்டுறதுனால தாங்கும். இலையும் சீக்கிரத்தில் வாடாது. சரி. மீது ஒன்போல சீவி விடும். அப்படி வெட்டி விட்டா அப்படி அழகா கட்டு பார்க்கவே சும்மா அழகா இருக்கும்ண்ணே. பார்க்கறது நல்ல லுக்காக இருக்கும். இது இப்போ வாழை இலை ரொம்ப நம்ம வாழை இலையில சாப்பிட்றது நல்லது தானே கஷ்டன்னு? வாழை இலை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ எல்லா ஹோட்டல்லையும் வாழை இலை நிறைய இடத்துல வைக்க மாட்டேங்காங்களே. எல்லாம் பிளாஸ்டிக் பேப்பரை தானே தூக்கி கொண்டு வைக்காங்க. மக்கள் வாழை இலைக்கு மாறணும். வாழை இலைக்கு மாறணும். பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும். பிளாஸ்டிக் தரணும். இது வந்து உடம்புக்கு நல்லது, அது கேடு. அது உடம்புக்கு கேடு. இலையை எப்படி பார்ப்பாங்க? வியாபாரி இப்படி தான் பார்த்து எடுப்பாங்க. எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்து எடுப்பாங்க. உள்ள கூட்டு சேர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்து எடுப்பாங்க. என்னடா உன்னோட அவசரமா இருக்குது? ஆமா. இந்த கட்டில் எத்தனை பேர் சாப்பிடலாம்? 1000 பேர் சாப்பிடலாம். இந்த கட்டில் 1000 பேர், இந்த கட்டில் அதில் 500 பேர் சாப்பிடலாம். இதில் 500 பேர், இதில் 1000 பேர். இல்லை 1000 பேர் சாப்பிடலாம். சரி, ஓகே. நல்லா எல்லா தகவலும் நல்லா சொன்னேன். ரொம்ப நன்றி.